வெல்கம் டு ஃப்ளவர் பேர்ல் டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கான கிளாத் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 32 சைஸில் நீ கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்க மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு யார் யாருக்கு என்னென்ன அளவுகள் எவ்வளோ அளவுகள் வந்து அந்த பிரின்ஸ் கட் கப்பு ஷேப்புக்கு வந்து நம்ம சேர்க்கணும் குறைக்கணும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக சொல்லி ஒவ்வொரு சைஸுக்குமே தனியாக டயக்ராம் போட்டு 28லேருந்து 38 சைஸ் வரைக்கும் நான் வந்து டயக்ராம் போட்டு நான் சார்ட்டே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைனிங் தான் எடுத்திருக்கேன். நான் லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இதை 2ஆக மடிச்சிருக்கேன். கார்னர் அந்த ராயேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதி ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். க்ளோஸாக இருக்க பகுதி என்னை பார்த்து நான் வச்சுருக்கேன். கீழே வந்து ராயேஜஸ்க்கு ஒரு கோடு போட்டு நான் இதை ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அன்ஈவனாக இருக்கனால ஏத்தியும் தாத்தியமாக இருக்கனால இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எனக்கு இது வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸு. ஸோ இதை வச்சு நான் வந்து இது பண்ணுறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவெடுக்கணும் அப்படின்றதும் தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபார்முலா மெத்தடில் தான் நான் வந்து இதை வச்சுட்டே நான் உங்களுக்கு ஃபார்முலா மெத்தடில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பேசிக்காக வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ்க்கு முன்னுயரம் எப்படி எடுக்கணும், முன்னுயரத்துக்கு எவ்வளோ டாட் அளவுகள் கூடுதல் வைக்கணும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுயரம் எப்படி எடுக்கணும்னா ஷோல்டரில் இருந்து கரெக்டாக நிப்பிள் வரைக்கும் எடுக்கணும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த பிரின்ஸ் கட் ப்ளவுஸ்க்கு நான் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி ஈஸியாக புரிகிற மாதிரி திரும்பவும் நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறனால இந்த விவரத்தையும் சொல்லிடுறேன். ஷோல்டர்லேருந்து நிப்பிள் வரைக்கும் முன்னுயரம் எடுத்துறோமா, அதுக்கப்புறம் டாட்டுக்காக கூடுதலாக சேர்க்க வேண்டிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சும் கீழ் டாட்டுக்காக 2.5 இன்ச்சும் நான் கூட்டிக்க சொல்லியிருக்கேன். மொத்தம் 3 இன்ச்சு கூட்டிக்க சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போது இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு. அதுவும் இது எந்த அளவுகள் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 28லேருந்து 36 வரைக்கும் தான் இந்த அளவுகள் நீங்கள் 2.5 இன்ச்சு, அதாவது டாட்டுக்கு 2.5 இன்ச்சும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து 3 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கலாம். இதே 38க்கு மேலே இருக்க சைஸ் அப்படின்னா நம்ம 3.5 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு சொல்லிட்டு அந்தந்த அளவுகள் மாற மாற அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் பேக் பீஸ்லேருந்து இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். எப்பொழுதும் போல் இருக்க மாதிரி கிளாத்தை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். ரா எட்ஜஸ் வந்து ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போது கீழே வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கு இல்லையா கிளாத்து, அதை ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த மாதிரி ஒரு ஈவன் கோடு போட்டுருணும். ஈவனாக பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது எனக்கு தேவையான ரெடி சைஸ் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. இது பேக் பீஸோட அளவுகள் நான் குறிக்கிறேன். அதுக்கு மேலே மடிச்சடிக்க தையலுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுன்னு சேர்த்து 2 இன்ச்சு நான் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சும் சேர்த்து 2 இன்ச்சு நான் வந்து குறிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு கூடுதல் அளவுகள் எல்லாம் சேர்த்து எனக்கு 11 இன்ச்சு வந்திருக்கு, ஓகேங்களா? 11 இன்ச்சுக்கு இப்போ மார்பு சுற்றளவு நான் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் இப்போ நம்ம மார்பு சுற்றளவோட அகலம், இது மொத்த தேவையான இறக்கம், ஓகேங்களா? இப்போ இதில் என்ன செய்யணும்னா போட் நெக், ஓகேங்களா? போட் நெக்கும் உங்களுக்கு இதிலேயே விளக்கமாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ போட் நெக்கோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஷோல்டர் இருக்கும். நம்மளோட அந்த கரெக்டான அந்த இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வரைக்குமே நல்லா வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். 4 இன்ச்சு இறக்கும், 4 இன்ச்சு அகலத்தில் நம்ம வைக்கும் போது சூப்பராக இருக்கும் போட் நெக். கொஞ்சம் அளவுகள் சின்னதாக இருக்காங்க, 30 சைஸு 28 சைஸ்னால் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 இன்ச்சு போதுமான அளவு. 3.5 இன்ச்சு இறக்கமும் 3.5 இன்ச்சு அகலமுமே போதுமான அளவு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே நம்ம வச்சுக்கலாம். இப்போது எனக்கு வந்து 3.5 இன்ச்சே வந்து ரொம்ப தாராளமான அளவு. ஸோ நான் 3.5 இன்ச்சு கழுத்துலேருந்து வச்சுக்கிறேன். போட் நெக்கு வித்து வந்து நம்ம கிளாத்தில் குறிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா மார்பு சுற்றளவையும் இறக்கத்தையும் குறிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான நெக் கழுத்தோட அகலத்தை தான் ஃபஸ்ட்டு குறிக்கணும். நம்ம வந்து டயக்ராமில் போடும்போது பின்னாடியிலேருந்து வருவோம், இங்கிட்டிருந்து வருவோம், ஆம்ஹோல்லேருந்து. பட் நம்ம கிளாத்தில் குறிக்கும் போது இதுதான் ரியாலிட்டி, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும், சரிங்களா? இப்போது கழுத்தோட அகலம் வந்து நான் இவ்வளோ குறிச்சிட்டேன். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து ஸ்லீவ் ஜாயிண்டோடு சேர்த்து எனக்கு 2.5 இன்ச்சு வேணும்,
ஸோ நான் வந்து 2.5 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து 2.5 இன்ச்சு, 2 இன்ச்சு தேவை, 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக சேர்த்து 2.5 இன்ச்சு நான் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ கழுத்தோட இறக்கம் 3.5 இன்ச்சு, அதையும் நான் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வரும்போது நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிச்சதுல ஆம்ஹோலோட பேலன்ஸ் அளவு 5 இன்ச்சு தான். 5 இன்ச்சு கரெக்டாக வருது. இறக்கம் 5 இன்ச்சு வேணும், அதே மாதிரி 5 இன்ச்சு. நம்மளுக்கு இங்கே என்ன அளவு நம்மளோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோமோ அதே தான் சுற்றிலும் நம்ம பாக்ஸுக்கு நம்ம அதே தான் வரணும். இதே உங்களுக்கு அந்த மாதிரி வரல, போட் நெக் நான் போடும்போது எனக்கு வந்து இந்த இடம் குறைவா வருது, இங்கிட்டு நான் தள்ள இந்த இடம் எனக்கு குறையுது, இந்த இடம் எனக்கு கரெக்டாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் தான் இங்கே வந்து மேக்ஸிமம் 1 இன்ச் தான் குறையும். சரிங்களா? அந்த 1 இன்ச்சை அப்படியே கீழே இறக்கிடுங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு 5 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு, நான் 5 இன்ச்சு வச்சுட்டேன். கீழே அதே 5 இன்ச்சு தான் எனக்கு தேவை, அதை அப்படியே நான் வச்சுட்டேன். இதே உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து அகலப்படுத்தும் போது 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து போட் நெக் வைக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே ரொம்ப செட் ஆகாது. ஸோ அப்படி 4 இன்ச்சு வரைக்கும் வைக்கும் போது இந்த இடத்துல குறையுது, இந்த இடத்துல ஆம்ஹோலோட அகலம் குறையுது, இடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அங்கே இருந்து அப்படியே 1/2 இன்ச் குறைஞ்சா 1/2 இன்ச்சு அப்படியே கீழே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இங்கே 5ன்றதை 5.5 வச்சுக்கோங்க. இல்லை 1 இன்ச்சு குறைஞ்சுன்னா அந்த 1 இன்ச்சை வச்சுக்கோங்க. இங்கே 5னா இப்போ 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே தான் இறக்கணுமே தவிர நீங்கள் இங்கே நீட்டிட்டு போகக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வராது, ஷேப்பே மாறிடும் ப்ளவுஸோட அளவு. அப்போது போட் நெக் வந்து இங்கேருந்து 4 இன்ச்சு, ஷோல்டர் 2.5 இன்ச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போது இங்கேருந்து எனக்கு தேவையான 5 இன்ச்சு எனக்கு கிடைக்கலனா 4 இன்ச்சு தான் வருதுன்னா அப்போது இங்கே அதே 5 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 சேர்த்து 6 இன்ச்சுக்கு நான் கீழே இறக்கிக்கிறேன் அப்படியே. ஓகேங்களா? இப்படி தான் போட் நெக் வைக்கும் போது நம்ம இந்த மார்பு சுற்றளவை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்கும் காமன் தான். சரிங்களா? இங்கே என்ன வருதோ அதுலேருந்து 1 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ராவாக வச்சுக்க வேண்டியதுதான், குறைவாக வர்ற அளவை. ஓகே, இப்போ வந்து ஆம்பூல் வந்து நான் தேவையான அளவை வரைஞ்சிட்டேன். இது வந்து நெக்கு, இது ஸ்லீவில் தான் வந்து மேக்ஸிமம் குடையணும். ஆம்பூல்லையே ரொம்ப குடையணுன்ற அவசியம் நம்மளுக்கு இல்லை. சரிங்களா? இப்போது கீழே இருந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கிராஸ் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கிளாத்தை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் வந்து கேமராவுக்கு ஸ்டாண்டு ஃபிட் பண்ணியிருக்கனால நான் ட்விஸ்ட் பண்ணுறேன் கிளாத்தை. ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு வாட்டம் வருது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிளாத்தை ட்விஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சுற்றி போய் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட்டும் அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த டயக்ராமும் மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நேராக அப்படியே இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டருக்கு நேராக இதை ஈவனாக அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதுக்கு கீழே நேராக அப்படி வாங்க. வந்துட்டு இந்த இடத்துல டாட் வந்து நம்ம கீழே வந்து டாட் போடுவோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாச்சு கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உயரத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து கீழ் மடிப்புக்காக உயரத்துக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கனால 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதை தனிப்படுத்தி நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கீழ் மடிப்புக்காக 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதனால அதையும் நான் தனிப்படுத்தி கட் பண்ணிடுறேன். இப்போ பேக் பீஸு முடிஞ்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், ரொம்ப பெரிய அளவில் குட்டி குட்டி சேஞ்சஸ் தான். அது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் டயக்ராம் வந்து ப்ராப்பராக போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ்க்கும் ஃப்ரண்ட் பீஸ்க்கும் நம்ம என்ன செய்யணும், சுற்றிலும் கொஞ்சம் கூடுதல் அளவுகள் விடணும். சரிங்களா? கூடுதல் அளவு விடணும். அது இல்லாமல் எனக்கு வந்து பேக் ஓப்பன் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த பக்கெட் வச்சுக்கிறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்டரில் 1/2 இன்ச்சு நம்ம நார்மல் அதாவது பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ்க்கு வரும்போது ஷோல்டரில் 1/2 இன்ச்சு கூடுதலாக இருக்கணும். அதே சமயம் முன்பகுதி நம்மளோட கொக்கியெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, கழுத்து உள்பக்கம் கொக்கிப்பட்டி பகுதியிலையும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக இருக்கணும். அதுக்கப்புறம் சைடுலையும் ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஈவன் பண்ணிக்கிறேன். இங்கே ஆம்போலோட ஈவன் இதுக்கே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 1 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன், சாரி 1/2 இன்ச்சு வைக்கிறேன்.
ஏன்னா அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். நான் இதில் கட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டாக ப்ளவுஸோட கீழ் பகுதியில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக வரணும்னா அந்த 1 இன்ச்சு கீழே விடணும். சைடில் 1/2 இன்ச்சு, கழுத்து பகுதியில் 1/2 இன்ச்சு, அதாவது கொக்கிப்பட்டி பகுதி 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு, இவ்வளோதான். சுத்தியலும் இந்த அளவுகளை கூட்டிக்கணும். அதாவது ஃபுல் பக்கமுமே உங்களுக்கு 1/2 இன்ச்சு தான். நான் 3 பக்கம் 1/2 இன்ச்சு, கீழே மட்டும் 1 இன்ச்சு. ஓகேங்களா? இதை மட்டும் நம்ம வந்து கூடுதல் அளவுகள் சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணிடலாம். இந்த கிளாத்தை அப்படியே போட்டுட்டே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எனக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுறேன். பேக் சைடு ஹூக்கு தான் வைக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதனால் ஃப்ரண்ட் பீஸ் வந்து கம்பல்சரி க்ளோஸாக தான் இருக்கணும். நம்ம பேக் சைடு ஹூக் வைக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து க்ளோஸாக தான் இருக்கணும். 2 பீஸாக தனித்தனியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது கஷ்டம். அது அப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃபினிஷிங் சரியாக வராது. ஃப்ரண்ட் ஹூக்கா பேக் ஹூக்கா நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். அப்படி டிசைட் பண்ணிட்டோம்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது பேக் பீஸ் சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது ஃப்ரண்ட் பீஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பெருசாக இருக்க ஃப்ரண்ட் பீஸில் நம்ம என்ன செய்யணும், கீழே மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சை தனியாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கப்பு வரைய போகிறோம். உங்களுக்கு கட் பண்ண போகிறேன், அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு மடித்து அடிக்க விட்டு அந்த 1.5 இன்ச்சை தனியாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு 1 இன்ச்சு நம்ம கூடுதல் அளவு வேணும்னு விட்டுருந்தோம் இல்லையா, அதை தனியாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் தனித்தனியாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கோடு போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, நம்ம கழுத்தகலம் வந்து அங்கிட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த ஆம் ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இதோட வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போது தான் நம்ம கூடுதல் அளவு இங்கே 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த அளவு வந்து நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக தனியாக தெரியும். ஓகேங்களா? ஓகே, வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்கோட இதில் எவ்வளோ நெக் அகலமோ அந்த இடத்த சென்டராக வச்சு இப்படி நாச் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு கழுத்தோட இது தெரியும், எவ்வளோ அளவுகள் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டு 3.5 இன்ச்சை நான் வந்து குறிச்சிக்கிட்டேன். இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கரெக்டாக இந்த இது ஷோல்டர் சென்டரில் இருந்து, இல்லை நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னுயரம் நம்மளோட ரெடி சைஸ் முன்னுயரம், ஷோல்டர் டு நிப்பிள் வரைக்கும் என்ன முன்னுயரம் இருக்கோ ரெடி சைஸு, அந்த உயரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. 9 இன்ச்சு. ஓகேங்களா? எனக்கு 9 இன்ச்சு வருது, நான் 9 இன்ச்சு ரெடி சைஸை அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரஸ்ட்டுக்கும் இன்னொரு பிரஸ்ட்டுக்கும் உள்ள அளவு வந்து பார்த்தீங்கன்னா 32 சைஸுக்கு 3.2 அப்படின்னு சொல்லிட்டு அளவு வருது. நான் உங்களுக்கு ஃபார்முலாவாக நான் வந்து கொடுத்துருக்கேன், திரும்ப சொல்கிறேன், சார்ட்டாகவே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு அளவு மாறும். ஸோ அதை தெளிவாக ஒரு சார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அதை அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2.7 வரும். அதாவது இங்கே வர சைஸுக்கும் இங்கே வர சைஸுக்கும் 1/2 இன்ச்சு குறைவாக வரும். சரிங்களா? இப்படி தான் வரணும், அதுதான் கரெக்டு. ஓகேங்களா? இப்போது இந்த உயரத்தோட முன் உயரத்தோட புள்ளியும் இந்த அகலத்தோட புள்ளியும் ஒரே தான் நம்ம வரணும். இந்த இறக்கத்தில் இந்த அகலம் அப்படின்றத நம்ம குறிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ஹோல் வந்து சென்டர் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு இப்படி மடித்து விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி சென்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இதன்படியே நம்ம என்ன செஞ்சிடணும்னா இந்த கோடுகளை வரைஞ்சிக்கலாம். இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே இடுப்புக்கிட்ட இருக்க அகலத்தையும் இந்த ஒரு பிரஸ்ட்டுக்கும் இன்னொரு பிரஸ்ட்டுக்கு இருக்க அகலத்தையும் ஒரே கிராஸ் கோடாக போட்டேன். அந்த புள்ளியின் படியாகவே நான் கோடாக போட்டேன். அப்புறம் இந்த ஆம் ஹோல் கிட்ட வர டாட்டுக்கு இதை அப்படியே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போது
இந்த டாட் வந்து எவ்வளோ நம்ம கட் பண்ணிடுவோம். இதை ஒன்று கட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து மடிச்சு அடிப்பாங்க. 2 டைப்பாகவும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள், அது அப்படியே எவ்வளோ டாட் வேணுமோ 1.25 இன்ச்சுனா 1.25 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்படி மடித்து தைச்சிருவாங்க. இப்படியும் பண்ணலாம், நம்ம கட் பண்ணியும் ஜாயின் பண்ணலாம். எனக்கு அதை விட வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ப்ராப்பராக அந்த ஷேப் வந்து உட்காந்துரும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து நான் வைக்கிறேன். சரிங்களா, சாரி 1.25 இன்ச்சு வைக்கிறேன். 32 சைஸ்க்கு 1.25 இன்ச்சு வந்து டாட் வந்து நம்ம கட்டிங்கில் போகிறதுக்கு நான் வைக்கிறேன் அகலம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்படி நேர்கோடு போட்டுக்கணும். நம்ம இப்படி நேர்கோடு 1.5 இன்ச்சுக்கு போட்டுக்கணும். ஓகேங்களா? இது 1.5 இன்ச்சு இந்த கோட்டோட உயரம். இதோட அகலம் வந்து 1.2. ஓகேங்களா? இது 32 சைஸ்க்குரிய காமன் அளவு. ஒவ்வொரு அளவுக்கும் அப்படியே இதுல இருந்து 1/4 இன்ச்சு, இதுல 1/4 இன்ச்சுன்னு அப்படியே கூடிக்கிட்டே போகும். இப்போ என்ன செய்யணும், இந்த நேர்கோட்டையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்காக ஈஸியாக இருக்கணுன்றதுல நான் எவ்வளோக்கு எவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரிக்ஸ் கொஞ்சம் கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கவ் எடுத்துட்டு இந்த ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து அந்த கப்போட ஷேப்பை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், உள்ளேயே இந்த கோட்டுக்கு உள்ளேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு டாட் கட் போட்டுக்கோங்க. இப்படி சும்மா ரேண்டமாக போட்டுக்கோங்க ஒரு 1/4 இன்ச்சில். இதை நம்ம கட்டிங்கில் போகணும், அதை நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போது கப்பு வந்து வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்படி நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் ஷேப் வரணும் ப்ராப்பராக, நீட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். கீழே வரைக்குமே நம்ம வந்து இதை கட் பண்ணிடணும் இவ்வளோ தூரத்துக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கட்டிங்கில் போயிடணும். இதெல்லாம் கட்டிங்கில் போயிடணும். ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே வந்துடும். இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுற கிளாத்து. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த செகண்ட் ட்ராயிங்லேருந்து தான் இந்த கப்பை வந்து நான் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஷேப் ரொம்ப முக்கியம், பொறுமையாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி இடத்துல கிளாத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக அந்த கர்வ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு அந்த கப்பு பீஸ். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணுற வேண்டியதுதான். இது கட்டிங்கில் போயிடும் இதெல்லாம். ரெண்டாவதா ஒரு டாட்டுக்காக போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்படி தான் இந்த ஷேப் வந்து வரணும். இந்த இடம் பாருங்க, உங்களுக்கு அந்த கர்வ் அழகா தெரியும் நம்ம எடுத்திருக்கிறது. இது இந்த இடத்தோட கர்வ். இதுவுமே கர்வாக தான் வரணும், வெட்டாக வரக்கூடாது. வந்ததுன்னா நல்லா இருக்காது, ஷார்ப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கர்வாக வெட்டினா தான் உங்களுக்கு அந்த அமைப்பு கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ இது நம்ம கம்ப்ளீட்டாக வெட்டிட்டோமா, அவ்வளோதான். இப்போ பாருங்க, மெயின் கிளாத்தை வந்து நான் 2ஆக மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் அந்த கரை பகுதி ஆப்போசிட்டில் வச்சுட்டேன். க்ளோஸாக இருக்க பகுதி என்னை பார்த்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? வச்சுட்டு பேக் பீஸ் நான் வைக்கல ஃபஸ்ட்டு, ஏன்னா பேக் பீஸ் வந்து ஓப்பனில் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நான் அதை ஆப்போசிட்டில் வச்சுக்க போகிறேன். அதாவது பேக் சைடு ஹூக் வைக்க போகிறனால, கட் பண்ணுறதுனால அதை அப்படியே வச்சுருவோம். ஃப்ரண்ட் பகுதி க்ளோஸாக வரணும், இந்த இடம் க்ளோஸாக வேணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கிறேன் இந்த க்ளோஸாக இருக்க பக்கத்தில். ஏன்னா ஸ்லீவ் வந்து எனக்கு எல்போ ஸ்லீவ் வேணும். ஸோ அதனால் இது வந்து அகலம் ரொம்ப அகலம் பெருசாக இருக்குது, இறக்கம் கம்மியாக இருக்குது இந்த கிளாத்து. அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா தான் ரெண்டுத்துக்குமே கிளாத் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தைச்சிட்டு நம்ம பிசுறு கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பீஸை அஸ் யூஷுவல் நம்ம இதே மாதிரியே போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். கிளாத் வந்து எனக்கு 2ஆக மடிக்கும் போது இந்த பேட்டர்னில் வந்து அகலமாக இருக்குது ப்ளவுஸ் துணி. இது இறக்கம் வந்து கொஞ்சம் உயரம் வந்து கம்மியாக இருக்குது, மேலே கரை இருக்கனால அந்த பகுதி ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கும். அதை நான் வச்சுட்டேன் அப்படியே. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிடுறேன். நம்ம லைனிங்கில் தான் பார்த்து பார்த்து கட் பண்ணணும், ஏன்னா லைனிங் தான் நம்மளுக்கு ப்ராப்பர் சைஸு.
மித்தபடி மெயின் கிளாத் வந்து வரும்போது நம்ம ரேண்டமாக கட் பண்ணாலே போதும். அந்த லைனிங் அப்படியே எடுத்து போட்டு நம்ம ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அவ்வளோதான். ஓகேங்களா, இது மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம இதை தைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப உரியும். ஸோ வந்து அளவு வந்து குறைஞ்சிரும், கரைஞ்சி போகும். அதனால் நான் வந்து தனியாக அதை கடைசியாக கட் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சுது. மெயின் கிளாத்தை அதை அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா.